அப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்களா? பார்த்து உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எது அதுவா காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டு? நீங்கள் எந்த பொருள் கொடுக்குறீங்களோ அந்த பொருளுக்கான ப்ரைஸையும் சேர்த்து தானே இந்த பில்லில் போடுவீங்க. அப்புறம் எதுக்குங்க அதை ஃப்ரீன்னு வேறு தனியாக சொல்கிறீங்க? மேம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நாங்கள் உங்களுக்கு ஏசிக்கு மட்டும்தான் பில் போட்டு கொடுப்போம். இந்த கதையை நீங்கள் வேறு யார்கிட்டனா சொல்லுங்க. இப்போ தான் நான் வாஷிங் மிஷின் வாங்கினேன். அப்பயும் நீங்கள் இந்த மாதிரி தான் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்னு ஒரு வாட்சை கொடுத்தீங்க. அந்த வாட்சுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 ரூபாய் வேறு கட்ட சொன்னீங்க. அது தெரியாமல் நான் வேறு அந்த 1000 ரூபாவை கட்டிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் மற்ற கடையில் அதை விட கம்மியாக இருக்குது. ஆன்லைனில் அதை விட இன்னும் கம்மியாக இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த வாட்சுக்கான பில்லையும் சேர்த்து தான் நீங்கள் அந்த வாஷிங் மிஷினில் போட்டிருக்கீங்கன்னு. ஐயோ, என்ன இவங்களுக்கு தொழில் ரகசியம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கு. என்னம்மா முடிச்சிட்டு இருக்கேன்? மேம் அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது மேம். அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா நீங்கள் மறுபடியும் இதே கடையில் வந்து ஏசி எடுப்பீங்களா? என்ன பண்றது? நீ சொல்றது சரிதான். திரும்பி இங்க வந்தது தப்பு தான். அப்ப கார்த்தி வாங்க நம்ம வேற கடைக்கு போலாம். ஐயோ மேம்,